ஆவியானவரை பற்றி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வார்த்தைகள் நம்ம நிறைய கேட்டோம். ஆவியானவர் என்னென்ன செய்வார், பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார், இறங்கி வந்து எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத அவர் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் ஆவியானவரை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவரை பற்றி எப்படி ஆவியானவர், அவர் என்ன செய்கிறார், அவருக்கு என்ன குணங்கள் இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யணும், நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளை என்ன சரியான பாதையில் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலக ஞானம் அல்ல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 12வது வசனத்தை வாசிப்போமா? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நம்ம எல்லாரும் நினைஞ்சிருக்கோம், பெற்றிருக்கிறோம். அப்படித்தானே? தேவாவி தானே பெற்றுக்கிறீங்க, வேற எந்த மனசாவையும் பெற்றிருக்கீங்களா? அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. மேலே 11 வாசிமா. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமா, ஆவியை பெற்றிருந்தா மட்டும்தான் தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அதனால தான் உலகம் மனுஷன் உலகம் அறிய அவனுடைய ஆவி என்ன, அவனுடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருக்கான். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நம்ம ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளணும்னா யார் ஆவியை பெற்றிருக்கணும்? தேவனுடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும், பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆவியானவர்களாலே நம்ம நடத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். சரியா? அதனால தான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். சரியா? அது கீழே வசனங்களாக நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். சரி, இப்படி நம்ம உலக ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடினால் தேவ ஆவியானவர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் ஒரு 10 காரியத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 10:20ஆம் அதிகாரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். ஆண்டவர் முதலாவது உள்ளத்திலிருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? உள்ளத்திலிருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆவியை பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா சரியா, அவருடைய குணம் எப்படின்னு தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா உங்களுக்குள்ளே அவரே பேசுவார். அதனால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இப்போ நான் நின்று பேசுகிறேன்னா நான் பேசக்கூடாது, ஆவியானவர் பேசுகிறேன் என்னோடு இருந்து. நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசுகிறீங்க, ஒரு ஊழியத்தை செய்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் பேசக்கூடியவர். அவர் அப்படியே அமைதியாக இருக்கிறவர் இல்லை, ஆனால் அவர் அமைதியான சுபாவம் உள்ளவர் தான், ஆனால் பேசக்கூடியவர். அவர் எங்கேருந்து பேசுகிறாரா? உள்ளத்திலிருந்து பேசுகிறாராம். முதலாவது ஆண்டவர் எங்கிருந்து பேசுகிறாரு? உள்ளத்திலிருந்து பேசுகிறார். சரியா? லூக்கா 12:12 வாசிங்க. லூக்கா 12:12 வாசிப்போமா? நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அந்த நேரத்திலே போதிப்பார் என்றார். அப்போ நீங்கள் பேச வேண்டியவர்களை இங்கே ஃபுல் பலிபீடத்தில் நின்று பேசினாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்த்து பேசினாலும் சரி, ஒரு குழுவாக கூடியிருக்கிறவங்கள்ட்ட பேச வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிராமத்தில் போய் பேச போயிருந்தாலும் சரி, ஒரு தெருவில் போய் நீங்கள் பேச வேண்டினாலும் நீங்கள் ஆவியை பெற்றிருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பேச வேண்டியவைகளை என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்னா ஆவியானவர் என்ன செய்வார்? முதலாவது பேசுகிறவராக இருப்பார். அவரே பேசுவார், அவரே உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? முதலாவது உள்ளத்திலிருந்து நம்ம பெற்றிருந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அவரே என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
6லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆமா, தேற்றரவாளன் உங்களிடத்தில் வராம இருப்பாரு. நான் போவேனே ஆகில் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போய் அவர் என்ன செய்வேன்? உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு, கண்டித்து உணர்த்தக்கூடியவர். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன உள்ளவரா? கண்டித்து உணர்த்துகிறவர். சாதாரணமாக உணர்த்த மாட்டார். நீங்கள் செய்கிற காரியம் என்ன, நீங்கள் சரியாக நடக்கிறீங்களா தவறாக நடக்கிறீங்களா, நீங்கள் செய்கிறது சரிதானா தவறுதானா அப்படிங்கிறதை ஆவியானவர் என்ன செய்கிறாரா? கண்டித்து உணர்த்துறாரா. எதெல்லாம் குறித்து கண்டித்து உணர்த்துறாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீங்கள் எங்கே போகிறீங்க? பிதாவினிடத்துக்கு போகிறீங்க. அப்போ எப்படி போகணும்? நீங்கள் பரிசுத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலாவது பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? கண்டிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? நீதியை குறித்து கண்டிக்கிறாரு. அதுக்கடுத்து நியாய தீர்ப்பை குறித்து நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை இவற்றெல்லாம் கண்டித்து உணர்த்தி நீங்கள் எல்லாம் எங்கே போகிறீங்க? பிதா இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் இதில் எல்லாம் சரியாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது காரியம், முதலாவது ஆண்டவர் உள்ளத்திலிருந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். ரெண்டாவது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்து பேசுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமா, அவர் என்ன செய்றாரு? அதோடு விடுறவர்ல கண்டித்து உணர்த்துவர் மாத்திரமல்ல ஆவியானவர். அதுக்கடுத்து ஒரு குணம் அவற்றிருந்து வெளிப்படுது. 3வது ஒரு குணம் வெளிப்படுது. என்னன்னா அவர் என்ன செய்வாரா? சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவாராம். அல்லேலூயா. நீங்கள் வசனம் படிக்கும்போது ஆவியை பெறலை அப்படின்னா உங்களுக்கு வசனத்தினுடைய தெளிவு உங்களுக்கு புரியாது. வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா அவர் எப்படி நடத்துவாரா? சகல சத்தியத்துக்குள்ள. 1 2 இல்லைம்மா, நீ தப்பான உபதேசத்துக்கு நீ போக வேண்டாம். எது கரெக்டு, எது தப்பு, எது நீதி அப்படிங்கிறத குறித்து சரியானபடி என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை வழி நடத்துவார். அவர் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறவர். சத்தியத்தை விட்டு வெளியே போய் நடத்த மாட்டார். உலக பிரகாரமாக நடத்த மாட்டார். அவர் என்ன செய்கிறாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை என்ன செய்வாராம்? வழி நடத்துவாராம். அப்போ ஆவியானவருக்கு 3வது ஒரு குணம் எப்படி இருக்குது? நம்மளை சத்தியத்திலே வழி நடத்தக்கூடிய ஆவியானவர். என்ன ஆவியானவர்? சகல சத்தியத்துக்குள்ளும். 1 2 இல்லை, முழு வேதாகமத்தையும் குறித்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா வேதாகமத்தையும் குறித்தும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக பேசணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் 3வதாக சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிமா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நினைப்பூட்டுகிற ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்வாரா? நினைப்பூட்டுவாரா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொன்னதானே பிதா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி இதை நீ சரியாக நடக்கிறியா தவறாக நடக்கிறியா இல்லை சரியாக கடைபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்ன செய்வாரா? நினைப்பூட்டுவார். அவருக்கு இன்னொரு குணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறதுக்கு, ஆவியார் நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர்கிட்ட இன்னொரு குணம் வெளிப்படுது. என்ன குணம் வெளிப்படுது? நினைப்பூட்டுகிற குணம். ஒருவேளை நம்ம மறந்துடலாம் இல்லை,
நம்ம அப்படித்தான் அநேக நேரங்களில் நிறைய காரியங்களை சத்தியத்தை மறந்து போயிடுறோம். இங்கே சொல்கிறார் ஆண்டவர், ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை நினைப்பூட்டுகிறவரா நான் நினைச்சுவேன், உங்களிடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பிதா நாமத்தினாலே ஆவியானவர் அனுப்பின எல்லா போதனைகளையும் குறித்து என்ன செய்வாரா, நம்மளை நினைப்பூட்டி நடத்துகிறவராக இருக்கிறார். 4வது காரியம். 5வது காரியத்தை நாம் பார்ப்போம். ரோமர் 8:16 வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம்? சாட்சி கொடுக்கிறாராம். ஆவியானவர் தாமே என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். யாருடைய ஆவியோட சேர்ந்து? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆமாம், பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சரியா? இவர் என்ன, யாருடைய பிள்ளைய? யாருடைய பிள்ளைய? தேவனுடைய பிள்ளைகள். வசனத்தை எடுக்கிறீங்களா? வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு அழகாக அது புரியும். நம்ம யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அதனாலதான் ஞானசானம் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள சரியான சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறோம். ஏன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் மேலே தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தரித்து கொள்ளணும்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கும்போது ஆவியானவரே சொல்லுவார், இவன் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லி பிசாசு பிள்ளை அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். சரியா? அதனால ஞானசானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னா பிசாசுக்கு தெரியும் இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவன் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன் அந்த தரித்து கொள்ளுகிறது வெளியே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, உள்ளத்தில் அவர் பிள்ளையாக மாறிட்டீங்க, ஞானசானம் பெற்றீங்கன்னா, ஒரு உலக மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு தெரியும் நீ யாருடைய பிள்ளைன்னு. ஆவியானவருக்கு தெரியும் நீ யாருடைய பிள்ளைன்னு. அப்போ ஆவியானவர் உன்னை சாட்சி கொடுக்கணும்னா, இவர் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்யணுமா? சாட்சி கொடுக்கணுமா? நம்ம ஆவியோட சேர்ந்து நமக்குள்ளே இருந்தாத்தான் ஆவியானவர் நம்மளோட சேர்ந்து சாட்சி கொடுப்பார். நமக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவி என்ன செய்யணும்? ஆமாம், அவித்து போடாதீர்கள். ஆவி என்ன செய்யணும்? அனலாக வச்சுக்கிறணும். ஆவி என்ன செய்யக்கூடாது? அவிஞ்சு போகிற மாதிரி அவிச்சு போட்டுறக்கூடாது. அதனால தான் தினந்தோறும் ஆவியானவர்கிட்ட பேசுங்க, ஆவியில் நிறைஞ்சு பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆவியானவரோட இடைப்படுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கும் தெரியுமா? அவர் அப்படியே அமைதியாக வச்சிடறதில்ல. அப்படி இருந்தால் அவர் போயிடுவார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போத்தான் அவர் விருப்பத்தோடு உங்கள்கிட்ட இருப்பார். அப்போத்தே உங்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். ஆவியானவர் வரங்கள் வல்லமைகள் வெளிப்படணும்னா நீ ஆவியானவரோட உறவாடணும், அதிக நேரம் உறவாடணும், அதிக நேரம் பேசணும். வரங்கள் வல்லமையில் கிரியை செய்யணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கிற நேரம் போக மற்ற நேரங்களும் ஆவியானவர்கிட்ட என்ன செய்யணும்? நீங்கள் பேசணும், அந்நிய பாசையில் பேசணும். அந்நிய பாசை எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆவியானவர் உனக்குள்ளே போய் உனக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு வாசல். அந்நிய பாசை அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது ஒரு வழி, ஒரு வாசல். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னா பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு, ஹாலுக்கு, மற்ற இன்னொரு ரூமுக்கு, 2வது ரூமு, 3வது ரூமு அப்படின்னு போகிறோம்னா போகிறதுக்கு முன்னாடி வாசல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? உள்ளே போகிறதுக்கு அந்த வாசல் தான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட அடையாளத்தின் வாசல். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, ஆவியானவர் உள்ளே போய் எல்லா காரியங்களையும் பார்த்து கிரியை செய்வதற்கு நீங்கள் ஒரு வாசலை உண்டாக்குறீங்க. அந்த வாசல் வழியாக தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆவியானவர் உள்ளே அனுப்பிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் ஆவியோட கூட சேர்ந்து ஆவியானவர் இது தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம அந்த தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? என்றைக்கோ ஒரு நாள் பெற்றோம். அன்றைக்கி சொன்னாங்க பாஸ்டர், அன்றைக்கி சொன்னாங்க ஒரு கூட்டம் நடத்தி இதனால் பரிசுத்த பெற்றுக்கொள்ளுங்கன்னு. அன்றைக்கி பெற்றோம், அதுக்கு பிறகு பெறலைன்னா அவர் உங்களை விட்டு போயிருப்பார், எப்பயோ போயிருப்பார். ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உள்ளே வரும்போது பயங்கர பலத்தோடு என்ன செய்வார்? உங்கள் மேலே இறங்குவார். நல்ல அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. அந்நிய பாச அடையாளத்தோடு என்ன செய்வீங்க? நல்லா உடம்பு ஆட்டி வேர்த்து கீழே விழுந்து புரண்டு தூக்கி போட்டு அப்படிலாம் பெற்றிருப்பீங்க. ஆனால் அந்த அபிஷேகம் இன்றைக்கி இருக்காது உங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் தினம் பெறலை, நீங்கள் தினம் ஆவியில் நிறையல, அந்நிய பாசையில் பேசலை.
ஆவியானவர் நினைச்சிருப்பாரு, இந்த மகன் எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்குது, இந்த மகன் எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாரு, அதனால நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. நீங்கள் என்ன செய்வீங்க, இன்றைக்கி பெறும்போது உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் தினந்தோறும் என்ன செய்யணும், ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி என்ன செய்யணும், செபிக்கணும். அந்த அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறது யாரோட பேசுகிறது மாதிரி, தேவனோடு நீங்கள் பேசுகிறீங்க. உலக மனுஷரோட, உங்கள் கணவனோட, மனைவியோட, உன் பிள்ளைகளோடு, மருமக்கமார், பேரனோட பேசுறது அல்ல, அது தேவனோடு பேசுறதுக்கு. ஆமாம், பேரனோடு பேசுகிற காரியம்தான் அந்நிய பாசை, அபிஷேகத்தில் நிரம்புறது. நீங்கள் அதெல்லாம் என்ன செய்ய தூக்கி ஓரங்கட்டி வச்சிட்டீங்க. எப்போ பாரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இல்லைன்னா இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை கொடுங்க, அதை வாங்குங்க, இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆவியில் நிறைஞ்சு நினைச்சிருக்க மாட்டோம், ஒரு நாளும் பேசி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி பண்ணலைன்னா ஆவியானவர் உங்களை விட்டு போயிருப்பார். ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல மாட்டார். சரியா? இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்கள் ஆவியோட கூட சேர்ந்து அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அஞ்சாவதாக தேவன் நினைச்சாரு, நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மேல் பகுதியில் வந்து இந்த இடத்துல 2 குணங்கள் ஆண்டவர் ஆவியானவர்கிட்டருந்து வெளிப்படுகுது. ஒன்று என்ன செய்கிறாரு ஆண்டவர், நம்மளுடைய பலவீனங்களை என்ன செய்கிறார் அவர். ஆமாம், நம்மளுடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். அவர் உதவி செய்கிறவர். பலவீனமான நேரங்களில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். ஒருவேளை நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்ப, நீ நல்லா ஒளிஞ்செஞ்சுக்கிட்டே இருந்திருப்ப, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருந்திருப்ப. ஒருவேளை உனக்கு பலவீனம் வந்துருச்சுன்னா ஆவியானவர் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். பயப்படாத மகளே, நல்ல தைரியமாறு, எலும்பு, உனக்கு நான் பலனை கொடுக்குறேன், உன்னை தைரியப்படுத்துகிறேன், அதை கண்டு சோர்ந்து போயிடாத, இதை கண்டு சோர்ந்து போயிடாத, இந்த பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போயிடாத, பலவீனப்பற்றாத, ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்வார், பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் உங்களோடு இருந்தாருன்னா, நீ பலவீனப்பட்டனா அவர் வந்து என்ன செய்வாரா, நம்மளை பலப்படுத்துவார். அந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருவார். உன்னை என்ன செய்வார், பலப்படுத்துவார். அவர் அதோடு நின்றவர் இல்லை. நீ ஜெபம் பண்ணலை, படுத்து கிடக்கிற, உடம்பு முடியல, ஊழியம் செய்ய போக முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, உபவாசம் இருக்க முடியல, செபிக்க முடியல, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண முடியல, இல்லை அப்படி இருக்கும்போது ஆவியானவர் அப்படியே விட்டுட்டு பேசாமல் இருக்கிறவர் இல்லை. அதுக்கு கீழ்ப்பகுதியை வாஸ்து பார்த்தீர் தானா, அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். நீங்கள் ஒருவேளை பலவீனத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், வேண்டிக் கொள்வது என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவனா ஆவியானவர் தாமே. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, ஆவியானவர் தாமே எப்படி செய்ய பண்ணுறாரா. ஆமாம், நீ இதை காட்டில் என்னம்மா வேணும் உங்களுக்கு, இதை காட்டில் என்ன வேணும் உங்களுக்கு, வாக்கு கடங்காத, என்ன முடியாத, வாக்கு கடங்க நம்ம பேசுகிறோம்ல, அது என்ன செய்கிற வாக்கு பண்ணுறது, நம்ம பேசுகிற காரியம் இதை காட்டிலும் என்ன செய்கிறாரா, அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சு. பெருமூச்சு யாருக்கு வரும், யாருக்கு வரும் பெருமூச்சு? சரியா? ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னா அதுக்கு ஒரு பெருமூச்சு விடுவோம். ஒரு பெரிய காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டா ஒரு பெருமூச்சு விடுவோம். சரியா? என்ன எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சா ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லை? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளை பலவீனப்பட்டிருக்கிறா, அந்த பலவீனத்தில் அவனுக்கு உதவி செய்கிறேன். அவன் வேண்டது என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறா, வேண்டது என்னென்னு எப்படி வேணும்னு தெரியாத அளவுக்கு சோர்வாக உட்காந்துருக்கா, பலவீனமாக உட்காந்துருக்கா, சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் தாமே என்னதான் எண்ணிக்கை கடங்காத, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சோட உங்களுக்காக என்ன செய்கிறாரா, வேண்டுதல் செய்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் பலவீனங்களை உதவி செய்கிறவர் இருக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 7வது காரியத்தை என்ன சொல்றாரு, பெருமூச்சோடு. பெருமூச்சோடு என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். நீ செய்ய வேணாம். எப்போ செய்வார், நீ அவருக்குள்ளே இருக்கும்போது, ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது, நீ ஆவியானவரோடு உறவாடி கொண்டு நாளுக்கு நாள் உன்னுடைய உறவாடுதல் அதிகமாகும் போது, உன்னோடு அவருடைய உறவு அதிகமாக இருக்கும்போது உனக்காக என்ன செய்கிறார், அவர்
பெருமூச்சோடு என்ன செய்யறதானா வேண்டுதல் செய்கிறாரா. நீ செய்ய வேணாம், ஆவியானவரை செஞ்சு உனக்கு எல்லாவற்றையும் முடிச்சு கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமாம், அதற்கு முன்னாடி ஆவியானவர் உனக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கிறவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரமல்ல, அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 2:10-15 வரைக்கும் வாஸ்தவனா நம்ம வாஸ்ததான பகுதி. ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10 வாசிங்கம்மா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல், மனுஷ ஞானத்துல பேசுற மாதிரி நாங்க பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களே ஆவிக்குரியவரோட சம்பந்தப்படுத்தி நம்ம நடத்த வேண்டும், பேசணும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆமா, ஜென்ம சுபாவம் உள்ளவன் இந்த உலகத்துல பிறந்து அதே நிலைமையில பாவம் மன்னிப்பு கண்டு ஞானசனம் எடுக்காதபடி, ஆண்டவருடைய பிள்ளையை மாறாதபடி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆவியானவர் உள்ள வாங்கி கொள்ளாத இருக்கிறவன் எப்படி இருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? அவனுக்கு தோன்றாமல் அவன் எப்படிக்கிறான்? அவனை போல அவைகளைப் போல ஆவிக்குரியல் ஏற்றுக்கொள்ளாமல் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோணுமா? அவன் எப்படி இருக்கிறானா? பைத்தியமாய் அவனுக்கு தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமா, அந்த ஆராய்ந்து பார்த்து என்ன செய்ய மாட்டாமே, இது ஆவிக்குரிய காரியம், இது ஆவிக்குரிய இல்லாத காரியம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். இன்னைக்கு ஆவியை பெறாதவங்கிட்ட நீங்க போய் பேசி பாருங்களேன், வேதத்தை அப்படி புரட்டுவாங்க. வேதத்தை என்ன செய்வாங்க? புரட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, ஆமாம், சென்ம சுபாவம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும், ஆவிக்குரிய காரியம் அவங்கள்ட்ட ஒன்றுமே காணப்படாது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க பைத்தியக்காரத்தனமாக நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யும், கோவமே வரும். நமக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறது, அந்த மாதிரி. அதனால தான் தவறான உபதேசத்துக்கு, மற்ற உபதேசத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. மற்றவங்களோட சேர்ந்து செவம் பண்ணுறோம், அங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு சில காரியங்கள் வெளிப்படும். அப்போத்தே நம்ம வேதனைப்படுவோம். ஐயோ, இது தப்பானதில் வந்து சேர்ந்துட்டோம் இருக்குது, ஐக்கிய வச்சுட்டோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக தோணும். ஆவிக்குரியவங்களை பற்றி நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து நிதானிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து நிதான. 15 வாசிமா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஆராய்ந்து பார்க்கிறதுலையும் நிதானிக்கிறதுலையும் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ ஆவியை நம்ம பெற்றிருந்தோம்னா ஆவிக்குரிய காரியம் என்ன, ஜென்ம சுபாவம் என்ன, உலக மனுஷன் யார், உலக மனுஷன் யார் இல்லை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் செபிக்கிறதுலே கண்டுபிடிச்சிடலாம், அவன் பேசுகிறதுலே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளே கண்டுபிடிக்கிறோம்னா ஆவியான் நமக்குள்ளே இருந்தார்னா அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? அல்லேலூயா, நல்லா கண்டுபிடிச்சிருவார். இல்லை, இவன் ஆவிக்குரியவன், இவன் ஆவிக்குரிய இல்லை, இவன்கிட்ட சேராத, இவன்கிட்ட சேரு, இவன்கிட்ட ஐக்கிய வச்சுக்க, இவன்கிட்ட ஐக்கிய வைக்காத அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மளை சரியாக வழி நடத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். ஆவியானவர் எப்படி பண்ணவர்? ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்போ ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறாரு? எல்லா காரியத்தையும், ஒரு மனுஷனை உலக ஞானத்தில் இருக்கானா இல்லை ஆவிக்குரியவனா இருக்கிறானா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிங்க. ஆவியானவர் உங்களுக்கு நல்ல தெளிவாக உங்களோட பேசுவார். அதே வசனம், கீழே வசனத்தை வாசிங்க, 16 வாசிமா. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆவியை பெற மாட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வசனம் அப்படி கிளகலையாக பிரியும். மூளையை அப்படியேவும் ரொம்ப அப்படி கலகலையாக விடுவாங்க, பயங்கரமாக விடுவாங்க. பெரிய அவரை அப்படி எல்லாம் அறிஞ்சு வாராணத்தில் போய் பார்த்துட்டு வந்தது மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க ஆவியை பெற்றிருக்க மாட்டாங்க. அவன் யார்? அவனுக்கு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறவன், சிந்தை அறிஞ்சவன் யாரு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு யாருடைய சிந்தை உண்டாயிருக்குது?
ஆமாம், கிறிஸ்துவின் சிந்தை உண்டாஇருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன் ஆவியை உடையவன். அப்போ ஆவியை பெற்றுக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியை பெற்ற நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:46 வாசிப்போமா? 44 வாசிப்போம். 44 வாசிப்போமா? 48 வரைக்கும் வாசி. அப்போஸ்தலர் 10. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு, இங்கே கேளுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பேதுரு வருவார், பவுல் வருவார், எல்லாம் வருவார். இந்த இடத்துல பேதுரு பேசுகிறாரு. வாசி. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும்போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டுக்கொண்ட யாவர் மேலும் என்ன இறங்குச்சா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பரிசுத்த ஆவி பெற்றதுனால அவர் பேசும்போதே, தேவனுடைய வார்த்தை பேசும்போதே என்ன இறங்குச்சா? பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அது எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது? நீங்களும் நானும் ஆவியை பெற்றிருக்கிறோமா? நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோம்னா நம்ம பேசும்போதே ஆவியானவர் அங்கே இறங்கிடுவார். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் பொழிந்தருளுகிறவர். ஆவியானவர் எப்படி? ஆமாம், பொழிந்தருளுகிறவர். அப்போ ஆவியானவர் அப்படியே இறங்குகிறவர். வாசிமா. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது, அவரோடு வந்திருந்தவங்க என்ன பேசினாங்க? விருத்த சேதனம் இல்லாதவங்க, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்திரளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமா, புறஜாதிகள் மேல் பட்டது என்ன செய்யுமா? பொழிந்துச்சான். இப்போ நம்ம எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விருத்த சேதனம் எப்படின்னு சொன்னால், கண்ணில் விருத்த சேதனம் பண்ணணும், காதில் பண்ணணும், இருதயத்தில் பண்ணணும். நம்மளால் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். பண்ணாதே ஆண்டோட சமூகத்துக்கு போக முடியும். மோசே பார்த்தீங்கன்னா மலைக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் எதிர்பட்டு கொல்ல பார்த்தார் அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ அவங்க மனைவி என்ன செஞ்சு, தன் 2 பிள்ளைகளையும் என்ன செஞ்சா? விருத்த சேதனம் பண்ணி ரத்தம் கலந்தப்பட்ட புருஷன் எப்படின்னு சொல்லி அதை தூக்கி எரிந்த பிறகுதான் அவர் எதிர்பட்டு பார்த்த ஆண்டவர் என்ன கொல்ல பார்த்த ஆண்டவர் அவரை கொல்லாமல் விட்டார். ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய சமூகத்துக்கு அவங்களாம் அப்போ போகும்போது விருத்த சேதனம் பண்ணாத்தையும் போகணும். அதனால பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட இருந்தவங்களாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட இருந்த அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு கிராமமே இருக்கும். ஆபிரகாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் ஒரு கிராமமே கூட இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. அது பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படணும். சரியா? நம்ம இப்போ என்னது? அபிஷேகம் பெற்று ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையா மாதிரி அபிஷேகம் பெற்று அப்படி ஒரு விருத்த சேதனத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கணும். அப்படி இல்லாமபடி நீங்கள் பேசுனீங்கன்னா ஆவியானவர் இறங்க மாட்டார். இங்கே பேதுரு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை பெற்றவர்னால் அவர் பேசுகிறாரு. அவர் விருத்த சேதனம் பட்டவர்கள் மத்தியில் பேசும்போது எப்படி இறங்குச்சான்? புறஜாதி மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பிரமித்தடைமா இருந்தாங்களா? அவங்கெல்லாம் என்னடா நம்ம மேலேயும் இறங்குதே, இந்த ஆவியானவர் நம்ம மேலேயும் இறங்குறாரு அப்படின்னு நினைஞ்சாங்களா? அவங்களாம் பிரமிப்படைந்தார்களாம். நீங்களும் நான் அப்படி செய்யும் போது எங்கேயாச்சும் அப்படி நடந்திருக்கா? சொல்லுங்க. நம்ம பேசும்போது, ஐயோ நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் போருக்கு, நீங்கள் பேசுனா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கு அப்படியே உட்காந்து கேட்கணும் போலையே இருக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது யாருனாச்சும் அப்படி சொல்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு பேசும்போது சரியா பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருள்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு தம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானசானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? ஆண்டவர்களை அவங்கள வழி நடத்துகிறார் ஞானசானம் கொடுக்கறதுக்கு. சரியா? நம்ம ஒரு மனுஷர் ஆண்டவர்களை ஞானசானம் கொடுக்கறதுக்கு வழி நடத்துறது கூட பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். அப்படின்னாத்தே ஒரு ஆத்மா ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னா பிசாசு கட்டி வச்சுருப்பான், அவங்கள பல காரியங்களில் கட்டி வச்சுருப்பான்.
பாரம்பரியத்தில் கட்டி வச்சுருப்பான், சடங்காச்சாரத்தில் கட்டி வச்சுருப்பான், மற்ற காரியங்களில் கட்டி வச்சுருப்பான், பாவத்தில் சாபத்தில் இல்லை எத்தனையோ காரியங்களில் கட்டி வச்சுருப்பான். அப்போ அவன் அதுலேருந்து கட்டுலேருந்து விடுதலை ஆகணும்னா நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும், ஆவியானவர் பெற்றவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆவியானவர் நம்ம பேசும்போது ஆவியானவர் இறங்குவார், ஆவியானவர் பொருளிந்தருளுவார். அவர் என்ன செய்வார்? பொழிந்தருளுவார், இறங்குவார். புறஜாதிகள் மேலே என்ன செய்கிறார்? ஆண்டவர் இறங்குறாரு. அப்போ புறஜாதிகள் அது கேட்கும்போது, நம்ம பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, தேவ வசனத்தை பேசும்போது அவங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு ஒன்றே ஒன்று, நம்ம ஆவியை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவியை பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணி நீங்கள் போய் பேசுங்களேன். அந்த ஆத்மாவை ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும், ஈஸியாக ஆண்டவர்களை கொண்டு வந்துட முடியும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆவியார் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆவியை பொழிந்துறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது பின்பகுதியை வாசிப்போமா? 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசியுமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றும் பேச மாட்டாரு. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, நம்ம கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிறவர்களை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். ஆண்டவர் ஆவியானவர் அடுத்து ஒரு காரியம், 10வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. வரப்போற காரியம் எப்படிப்பட்ட காரியம், எப்படி இந்த உலகம் நடக்க போகுது, எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை குறித்து என்ன செய்வார்? நம்மளோடு பேசுவார், நம்மளோடு நமக்கு அறிவிப்பார். அதை உடையவர் தான் ஆவியானவர். அப்போ ஆவியானவர் இன்னொரு கோணம் என்ன இருக்குது? வரப்போகிறவர்களை குறித்து ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, சரியா? ஆவியானவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, இந்த உலகம் எப்படி போகுது, இந்த மனுஷன் எப்படி போகிறான் அப்படின்னு ஆவியானவருக்கு தெரியும். அப்போ ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை குறித்து நம்மளோடு பேசுவார். அதனால தான் சொல்கிறது, தினந்தோறும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுங்கன்னா உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆவியானவர்களோடு பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற வேணாம், உன் பிள்ளைகளை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, வரும் காரியங்களை குறித்து பேசுவார். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகிறாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உன் குடும்பம் எப்படி இருக்க போகுது, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து ஆவியானவர் உன்னோடு என்ன செய்வார்? பேசுவார், இடைபடுவார். அப்போ வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால், நம்ம ஆவியை பெற்றிருந்தோம்னு சொன்னால் ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? சரியான பாதையில் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 10 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நான் 10 காரியங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆவியானவர் உள்ளிருந்து பேசுகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர், சத்தியத்திலே நடத்துகிறவர், நினைப்பூட்டுகிறவர், சாட்சி கொடுக்கிறவர், வேண்டுதல் செய்கிறவர், பெருமுச்சோடு வேண்டுதல் செய்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர், பலவீனங்களில் உதவி செய்கிறவர், வரங்களை பொழிந்தருளுகிறவர், ஆவியானவரை பொழிந்தருளுகிறவர், வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு அறிவிக்கிறவர், நம்மளோடு பேசுகிறவர். அல்லேலூயா. இத்தனை காரியத்தை ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும், என்னைக்கோ ஒரு நாளில், நீ பெற்றுக்கொண்ட அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வரைக்கும், நீ ஆண்டவர்கிட்ட போகும் வரைக்கும் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவரை விட்டு விடாதபடி நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சரியா? எந்திரிச்சு நிற்போமா? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். சரியா? ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஆவியானவரே, ஒரு வேளை என்னை விட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா இப்போ வந்துருங்க ஆண்டவரே, என்னோடு இருந்து இந்த காரியங்களெல்லாம் குறித்து என்னோடு பேசுங்க, இடைபடுங்க, நான் இதில் சரியாக நான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஏனோ தானம் என்று துதிக்காதீங்க, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆண்டவரே, ஒருவேளை வெளியே போயிருந்தீங்கன்னா இப்ப உள்ள வந்துருங்க ஆண்டவரே. அப்படி பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களில் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களில் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆமென். ஆண்டவரே, ஒரு முறை கூட ஆண்டவரை இறங்கப்பா. அலங்கரியோ, அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியா எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு என்னையும் அலங்கரியோ, ஆட்கொண்டு என்னையோ அலங்கரியோ. அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரை நான் விட்டு போயிருக்கலாம் சுவாமி, நான் இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆவியை அவுத்து போட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆவியை அணைச்சு போட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆவியானவரை இப்போ ஒரு விசை கூட ஆண்டவரே என்னை நினைத்து ஆண்டவரே எனக்குள்ள வந்து ஆவியானவரே என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்க ஆவியானவரே. உடைய குணங்கள்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் தினந்தோறும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆண்டவரே. என்னை மன்னித்து ஆண்டவரே இன்றிலிருந்து என்னை வழி நடத்துகிற ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவரே என்னை சரியா நடத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே, என்னை நிரப்பிருங்க ஆண்டவரே. அந்நிய பாசி அடையாளங்களை என்னை நிரப்பிருங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் நான் சும்மா இருக்கக்கூடாது, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே என்னை நிரப்பப்படுகிறவர்களாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவரெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிரப்பி வழி நடத்துங்கப்பா, நிரப்பி வழி நடத்துங்க. எங்களை கண்டித்து உணர்த்துகிற, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற, எங்களை வழி நடத்துகிற, எங்களோடு பேசுகிற, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற, எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிற ஆவியானவரை விட்டு விடாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிற வெறுமைக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.